கனவை கிளச்சிட்டான்டா. அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. இரு, முதல்ல உன்னை ஆஃப் பண்றேன். டே அலாரமா நான் தான் உன்னை எழுப்பிடுறேன். என்னையே அடிச்சிட்ட பத்தியா? நீ ஒழுங்கா யூ சர்வீஸ் பண்ணியிருந்தா நீ இப்படி பண்ணுவியா? மூஞ்சிய பாரு, மூஞ்சிய கொரோனா வந்த குரங்கு மாதிரி. என்னையவே நீ நக்கல் பண்றியா? இரு, அந்த பேட்டரியை புடுங்கி போட்டா இனிமே நீ பேசவே மாட்ட. அப்பாடா, இப்ப நான் நல்லா நிம்மதியா தூங்குவேன். அண்ணா நீங்க பைபிள் தானே, நான் ஏன்னா இப்படி தும்மிக்கிட்டு இருக்கீங்க? என் மேல பாத்தியாப்பா எவ்வளவு தூசியா இருக்குன்ட்டு. முதல்ல டேவிட் என்னை தேடிவான், இப்பெல்லாம் என்னை தேடுறதே இல்லப்பா. அவன் என்னை மறந்துட்டான், அவன் மாறிட்டான்ப்பா. என்னை அடிக்கும் போதே தெரியுதுண்ணா. Mr. David, you have a one text message. Mr. David, you have a one text message. என்னது? Mr. David, you have a one text message. கூகுள் அசிஸ்டன்ட் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கு. ஆனா எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுத்துருக்கு. சரி, முதல்ல நம்ம எந்த வேலையை பார்ப்போம். மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமா ஆமா, அதிகம்தான். ஹாய், ஹலோ ஹலோ டேவிட், இது சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜ் தான். முதல்ல கையை கீழே போடு. ஓ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் கூட MP3 ஃபார்மேட்டுன்னு நினைச்சேன். ஹாய், ஹலோ டுமாரோ மார்னிங் 6:30 ஐ வில் ஜாயின் த பார்ட்டி. ஓகே ஓகே. நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ட்விட்டர்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து. ஏப்பா கிச்சு முட்டாதப்பா, முதல்ல கையை கீழே போடுப்பா. டச் ஃபோனுன்னு சொல்ற, இதளவுக்கு கூட டச் பண்ண விட மாட்டியா? இரு, டச் ஃபோனுன்னு சொல்ற, இதளவுக்கு கூட டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை போட்டுட்டு புது மாடல் வாங்கணும். காலையில என்ச்சோட வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற. நீ என்ன சொல்றியா? உன் ஹிஸ்டரி எல்லாம் வேற இன்டரா இருக்கு, அதெல்லாம் ஈஸியா டெலிட் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, ஒன்லி உன் நேம் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா. என்ன பேர் அழிச்சாலும் இருக்குன்னு சொல்றானே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், உங்க கையை காலா நினைச்சு கேட்கிறேன் அங்கிள், என் பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பேட்சிலோ நீ என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுற. நான் ஏதாவது பேச வந்தா மட்டும் பேட்சிலோன்னு சொல்ற. ஃபோனை பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். எங்கே அந்த ரிமோட்டை காணோம்? இந்த இருக்கு. சரி, சேனல் மாற்றுவோம். சிங்கா குட்டி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எப்பவுமே ஜானனம் தானே பாடுவாங்க, என்ன இப்ப இவ்வளோ கேவலமா பாடுறாங்க? சரி, வேற சேனல் மாத்துவோம். நியூஸ் தமிழ் கழுகு. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தின் அடுத்த 2 நாட்களுக்கு பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வரக்கூடும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. பாஸ்போர்ட் இல்லாமல் இலவச பேருந்தில் சென்ற பெண் கைது. அதை கண்டுபிடித்த போலீசாருக்கு ஆஸ்கர் விருது. சரி, வேற சேனல் மாத்துவோம். சிரிக்கலாம் வாங்க, எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடலாம், ஒரு ஸ்டேஜில் மட்டும் ஆட முடியாது. அதுதான் ஸ்டேஜ். தெரியலையே. கோமா ஸ்டேஜ். மழை வர்றதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்? கருகுமுன்னு தான் இருக்கும். மழை வராம இருக்கும். எல்லா தீயும் அணைக்கலாம், ஆனா ஒரு தீயை மட்டும் அணைக்க முடியாது. அது என்னது? தெரியலையே. ஃப்ரீ ஃபயர். ஒருத்தவர் தூங்கும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டே படுப்பார், ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன் கண்ணாடி போட்டுட்டு படுப்பாரு? அப்பதான் அவருக்கு கனவு நல்லா தெளிவா தெரியுமா. என்ன ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற? உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லு. படுக்கும் போது உட்காரும் போது எனக்கு கையிலேயே வச்சுக்கிற, அப்புறம் கீழே போட்டு உடச்சிடுற. இத்தனை காண இருந்துட்டு என்னையவே நீ கிண்டல் பண்றியா? இரு, அந்த பேட்டரியை புடுங்கி போட்டா இனிமே நீ பேசவே மாட்ட. டேவிட். யாரு? எனக்கு தெரியுதா? உங்களை தெரியாம இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினா பிறந்திருக்கேன். பைபிள் கூட தெரிலனா பெரிய அசிங்கம். உங்களை நல்லாவே தெரியும் பைபிள். நல்ல வேளை நீ என்ன ஞாபகம் வச்சிருக்க. இப்பெல்லாம் டிவி செல்போன் வந்தோடனே அதுக்கே நீ நிறைய நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ மாறிட்ட.
என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியம்ல. ஆமாம், இது இல்லாமல் எப்படி லைஃப்பை ஓட்டுறது பைபிள்? ஆமாம், இவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைப்படுற டைமே கொடுத்துட்றோம். அவங்க சோகமாக அந்த லவ் சாங் போடுவோம், அவங்க துக்கமாக அந்த சந்தோஷமான சாங் போடுவோம், அவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் போடுவோம். இதெல்லாம் அவங்களால பண்ண முடியுமா? நிறுத்து. அவன் உன்னோட என்னை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறான். நீலாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. அவன் போகிற ட்ரெஸ்ஸிலேருந்து அவன் சாப்பிட சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்ட்டையாச்சும் பேசினாலும் என்னோட தான் பேசுகிறான். இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போனாலும் என்னை தான் கொண்டுட்டு போகிறான். ஐயையோ, பப்ளிக்லலாம் சொல்லாதீங்கங்க. சும்மா வெறும் நியூஸ் தான் பார்ப்பேன், அதுதான் உண்மை. அப்பனா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுங்க பைபிள். இதெல்லாம் வச்சு உன்னால் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் நான் சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. முதல்ல அலாரம் அடித்தோன்னே ஜெபத்தை தான் சொல்லுவேன், வேத வாக்கியத்தை தான் வாசிப்பேன். ஆனால் இப்போலாம் டிவி செல்ஃபோன்னு வந்தோன்னே அதுக்கே நீ அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ என்னை மறந்துட்ட, நீ மாறிட்ட. இல்லை பைபிள், நான் மாறலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட. இல்லை பைபிள், நான் மறக்கலை. நீ பாவத்துக்கு அடிமை ஆயிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் எந்த பாவமும் பண்ணலை. நீ மாறிட்ட. இல்லை பைபிள், நான் மாறலை. நான் மாறலை. இதெல்லாம் கனவா? சரி, அலாரம் அடிக்குது, அதை முதல்ல ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இது எனக்கானது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நல்ல வேளை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாங்க. இவ்வளோ நாளா நான் என்னையவே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் மாறிட்டேன். நீங்க எல்லாரும் மாறுவீங்களா? ஆண்டவரை தேடுவோருக்கு